டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டீ கடை மல்லி போண்டா எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். இந்த மல்லி போண்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டானது, அதே மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் அந்த மாதிரி. குறிப்பிட்ட டீ கடைகளில் மட்டுமே போடக்கூடிய இந்த மல்லி போண்டாவை வீட்டில் நம்ம எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மல்லி போண்டா ரெடி பண்ணி அதுக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நல்லா புசு புசுன்னு இருக்கிற இந்த மல்லி போண்டாவை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து மல்லி போண்டா, அதாவது மல்லி போண்டா சூப்பராக ஒரு முறு நல்லா அருமையாக தயார் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ வந்து நம்ம உளுந்து எடுத்திருக்கோம். உளுந்து வந்து இடையில பார்த்தீங்கன்னா 200 கிராமு, வெயிட்டில் வந்து 200 கிராமு, மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு தலை தடவை எடுத்து நல்லா ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு அலசிட்டு வச்சுருக்கோம். இதை நம்ம கிரைண்டரில் ஓட்டி நல்லா மாவு வந்து திக்காக எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்டரில் சேர்த்து நல்லா மாவை வந்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிறணும். ஆமாம், இப்போ நம்ம வந்து இந்த மாவு ஆட்டும் போதேவும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா கெட்டி பதமா ஆட்டிக்கிறணும். அதனால இப்ப நம்ம உள்ள போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கெட்டியா அந்த ஆட்டுற பதம் அப்படின்றத வந்து எடுக்கும்போது நான் மாவு எந்த அளவுக்கு இருக்குன்றது சொல்றேன். நல்லா ஓடட்டும். இப்போ வந்து நமக்கு உளுந்து மாவு ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும் போதே நம்ம வந்து அதுக்கு தேவையான மிக்சிங் வந்து நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி குண்டானில் ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். இதுக்கு தேவையான உப்பு வந்து 1 டீஸ்பூனு, ஒரு 1/2 டீஸ்பூனு, 1.5 டீஸ்பூனு தூள் உப்பு, மிளகா வத்தல் பொடி தனி மிளகாத்தூள் தான், நம்ம சாதாரண மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூனு காரத்துக்கு, சீரகம் சின்ன சீரகம் 1 டீஸ்பூனு. இது மல்லி, விதை மல்லி தான். விதை மல்லி வந்து நம்ம 1-2 உடச்சி வச்சுக்கணும். மிக்சி ஜாரில் 1-2 உடச்சி வச்சுக்கணும். நான் இப்போ வந்து உடச்சி ஒரு 50 கிராம் எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு 3 டீஸ்பூன் தான் சேர்க்க போகிறேன். இந்த மல்லி போண்டாவுக்கு 1-2 தான் உடச்சிருக்கணும். அதனால தான் நமக்கு அதை போண்டாவா சுட்டு அப்படி சாப்பிடும்போது அந்த மல்லி கடிபடும் போது நல்லா ஜம்முன்னு வாசமாக வாயே மணக்கும். தேவையான பொருள் இதில் எடுத்தாச்சு. எடுத்த பிறகு இதில் 2 கொத்து கருவேப்பிலை, அதையும் நம்ம பொடி கருவேப்பிலை எடுத்து உள்ளே போட்டுருவோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா தொலியை நீக்கிட்டு நல்லா பொடுசு அந்த அளவுக்கு வெட்டி உள்ளே சேர்த்துருவோம். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, ஏன்னா ஏற்கனவே மற்றபடி போட்டிருக்கோம், இருந்தாலும் பச்சை மிளகா போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால பச்சை மிளகா கொஞ்சம் காரத்துக்கு தக்கன கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. மல்லி இலை இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2 கொத்து எடுத்து நல்லா பொடுசா நுணுக்கி உள்ளே போட்டுக்கோங்க. இதில் இப்போ வந்து நம்ம இன்னைக்கு வெங்காயம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இதோட சேர்மான பொருட்கள் அவ்வளோதான். இப்போ இதில் வந்து அந்த லேசாக உப்பு கரையிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி, இந்த வத்தல் பொடி அந்த உப்பு கரையிறதுக்கு மட்டும் ஒரு 1/4 கிளாஸ் போல் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை இப்படி கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம வந்து மாவு ஓடிக்கிட்டு இருக்கு, தோண்டிக்கலாம். எனக்கு தெரியும், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் உளுந்து மாவு எப்படி ஆட்டணும், பக்குவமாக ஆட்டணும் அப்படின்ட்டு. அதே தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். நம்ம போட்டோம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு நல்லா இப்படி திக்காக வரணும். நல்லா பொங்கி அப்படி கெட்டியாக தண்ணியில் போட்டால் மிதக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம அடுத்து ஒரு சேர்மான பொருள் வந்து சேர்க்கறதுனால அது வந்து நல்லா கெட்டியாக ஆடிடும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு கெட்டியா அதை மறுபடியும் இந்த மசாலா கலந்து வச்சிருக்கோம்ல, இதுலயே நீங்க எல்லாத்தையும் தோண்டிடுங்க. இல்லை இப்படி விழணும், பந்து பந்தா இருக்கணும், பஞ்சு பஞ்சா இருக்கணும், பந்து பந்தா இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ எல்லாத்தையும் நம்ம தோண்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா உளுந்து மாவு நல்லா பக்குவமா தோண்டியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் கெட்டியா, நல்லா நைஸா ஓடி இருக்கணும். இப்போ நம்ம கீழே மசாலா, மேலே வந்து உளுந்து மாவு, அடுத்து ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அதான் ரொம்ப முக்கியமான பொருள் இந்த வடைக்கு. இது வந்து ஈரரிசி மாவு. ஈரரிசி மாவு ஏற்கனவே நம்ம நிறையா வீடியோவில் போட்டிருக்கோம். ஈரரிசி மாவு எப்படி அரைக்கணுன்ட்டு. அதாவது பச்சரிசி எதுவாக இருந்தாலும் சரி நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா உலர வச்சுட்டு நல்லா மிக்சி ஜாரில் நைஸாக அடித்து நல்லா சலிச்சிட்டு எடுத்துடணும். சலிச்சிட்டு எடுத்து இப்போ இது வந்து பதமாகவே தான் இருக்கும், ஈரமாகவே தான் இருக்கும். ஈரமாக இருக்குன்னு அதுக்காக ரொம்ப பிசுபிசுலாம் இருக்காது, நல்லா ஓரளவுக்கு ட்ரையாக தான் இருக்கும். இதை தான் நம்ம இந்த வடையில் சேர்க்க போகிறோம். இந்த வடையில் இந்த மாவு சேர்க்கும்போது நமக்கு அந்த ஒரு டேஸ்ட் வந்து நல்லா அருமையாக இருக்கும். இந்த வடைக்கு வந்து மெத்தடு வந்து இந்த ஈரரிசி மாவும் இந்த உளுந்து சேர்க்கும் போது தான் நமக்கு மல்லி வடை சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அந்த நம்ம காஞ்ச அரிசி மாவு போடலாம்னா போகலாம், ஆனால் டேஸ்ட் வந்து நமக்கு இதுதான் அதிகமாக கிடைக்கும். அது சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் டேஸ்ட் வந்து இதுதான் அதிகம். சரி, இப்போ நம்ம வந்து இந்த மாவுக்கு தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து 1/2 கிலோ அரிச்சு 1/2 கிலோ மாவு அரிசியை போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். தேவையானது மட்டும் தான் சேர்க்க போகிறோம், மிச்சம் நம்ம வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி போல் நல்லா தூவி விட்டுருங்க. 2 கைப்பிடி தூவியாச்சு. இப்போ நம்ம கலந்துக்கிட்டு தேவைன்னா சேர்க்கலாம், இல்லைன்னா அதோட முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம கீழே மசாலா இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ இந்த இது வந்து பொறுத்தளவில் லேட் பண்ணக்கூடாது. நம்ம ரெடி ஆயிடுச்சுன்னா மாவை வந்து டக்கு டக்குன்னு மிக்ஸ் பண்ணி உடனே போட ஆரம்பிச்சிடணும்.
இப்போ மாவு வந்து நம்ம ஈரரிசி மாவு இதுவும் போகும்போது கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். அதனால் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா தூவி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்க அளவுக்கு போண்டா வந்து எண்ணிக்கை கூட தான் வரும். நம்ம வீட்டில் போடும்போது நம்ம சொல்லக்கூடிய அளவில் பாதி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சின்ன குடும்பம்னா இதில் பாதி கூட போட்டுக்கலாம். சூடு வந்து இந்த வடையை பொறுத்த அளவில் எண்ணெயோட சூடு நல்லா இருக்கணும். சூடு ஆமாம், நல்லா இந்த அளவுக்கு நல்லா சூடு நல்லா இருக்கணும். அப்புறம் தான் நமக்கு போட்ட உடனே வடை வந்து உருண்டு வரும். எண்ணெய் சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா வடை வந்து உருண்டு வராது, சப்பையாயிரும், எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தண்ணியை கொஞ்சமாக கையில் அப்படி நனைச்சிட்டு நல்லா உதறிடுங்க. உதறிட்டு தேவையான அளவு மாவை எடுத்து இப்படி ஓரமாக அப்படி அணைச்சிக்கோங்க. அணைச்சிட்டோம்னாலே அது நல்லா உருண்டை நல்லாயிருக்கும். அப்படி பக்கத்தில் கொண்டு போய் மெதுவாக கொண்டு போய் அப்படி மெதுவாக இறக்கிடுங்க. போண்டா ஸ்டைலு தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உள்ளே போட்டுடலாம். எண்ணெய்க்கு தக்கன நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் ரெடி ஆகிருக்கோம். போட்டு அப்படியே தான் ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷத்துல நமக்கு அந்த ஒரு பக்கம் ரெடி ஆகிருக்கும். அதை அப்படியே புரட்டி விட்டுக்கலாம். அது ஒட்டி இருந்தால் பிரித்து விட்டுக்கோங்க கம்பிட்ட. அது ஒன்று போல புரட்டி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கம் ஒன்று போல வேகட்டும். இப்போ நல்லா வெந்துகிட்டு இருக்கு, நல்லா சலசலப்பாக நல்லா வெந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு பக்கம் புரட்டி விட்டு நல்லா வெந்துகிட்டு இருக்கு. அதை அப்படியே நம்ம ரோல் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா உருண்டைகள் வந்து போண்டான்றதுனால நல்லா இப்படி சுற்றி சுற்றி வேகணும். நல்லா கலந்து விடுங்க. ஜல்லிக்கரண்டி வச்சு இப்படியே பரட்டினாலே போதும். அதுதான் நல்லா அந்த எண்ணெயிலே நீந்தி சூப்பராக வெந்துடும். போண்டாவை பொறுத்தளவில் வந்து அது எப்படின்னா அந்த லேயர் மேலே இருக்க லேயர் வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பராக இந்த சலசலப்பு இந்த அளவுக்கு சலசலப்பு அடங்கினாலே போதும், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம். வெந்துருச்சுனாலே தெரியும் நமக்கு அந்த கரெக்டாக நல்லா இருந்தால் மேலே வந்து நல்லா ப்ரௌன் ஆகி அந்த எண்ணெய் மினுமினுப்பு நல்லா தெரியும். இந்த லைட்டாக அந்த ஒரு இதாக தெரியும். அது தெரியும் போதே நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியே நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிற மாவையும் நம்ம அதே மாதிரி நல்லா சூப்பராக ஒரு போண்டாக்களாக போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம டீ கடை கிச்சனில் வந்து நல்லா அருமையான ஒரு மல்லி வடை, காரசாரமான மல்லி வடை, மல்லி போண்டா. போண்டா உருண்டையாக இருந்தாலே போண்டா, மல்லி போண்டா நல்லா அருமையாக தெரியும். மேலே வந்து இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மேலே வந்து சாப்பிடும்போது மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே வந்து நல்லா மாவாக இருக்கும். ஆனால் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது வெந்து சாஃப்டாக இருக்கும். நல்லா இருக்குது. ஒரு வித்தியாசமான வடை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான வடை. மல்லி வாசனை மெல்லும் போது அப்படியே வாயே மணக்கும். இந்த மல்லி விதை மல்லி லேசா ஒரு கடி போடும்போது அப்படி வாசமா ஒரு நிம்மதி அப்படியே உள்ள போகும். நல்லா அருமையா இருக்கும். இதே மாதிரி நீங்க போட்டு சாப்பிட்டீங்கன்னா விட மாட்டீங்க, அந்த அளவுக்கு நல்லா அருமையா டேஸ்டா இருக்கும். சட்னி நல்லா கார சட்னி, தக்காளி சட்னி அப்படி தொட்டு சாப்பிட்டோம்னா அப்பா, வடையிலேயும் நல்ல ஒரு அருமையான வடை சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.